எலிங்க. ரைட், ஓகே. நான் ஒன்று கேட்டேன், உயிரோடு ஒன்று எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ. அதை பிடிச்சி தான் வந்துட்டு தவழ்ந்துக்கிட்டு இருக்கேன், தண்ணியிலே தவழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான். அந்த மெயின் ரோட்டில் டிராஃபிக் போலீஸ் எடுத்தாங்க, லைசன்ஸ் கேட்டாங்க. இந்தியன் லைசன்ஸ் தான் கொடுத்தேன், அதுக்கு ரிசிப்ட் எதுவும் கொடுக்கல. அது அவங்க பாக்கெட்டுக்கு தான் போகும்னு நினைக்கிறேன். பெரிய பள்ளம், நல்ல பெரிய பள்ளங்க இது. இந்த பள்ளம் தான் ஒன்று இருக்குன்னு பார்த்தா பக்கத்தில் அங்கே இன்னொரு பள்ளம் இருக்குங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் ரிஸ்க் தான் போலியே. அப்படி இங்கே சமாதியாக வேண்டியதான். ஹாய். அடுத்த கேவ், வாட்டர் கேவ் மிஸ் ஆனது. அப்புறம் ப்ளூ லகுன் சொல்லிட்டு சில 5 ப்ளூ லகுன் இருக்குது. அதில் ஒரு சில ப்ளூ லகுன்ஸ் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பிளானு கிளம்பியாச்சு. ஒரு சில இடங்களில் இன்னும் குடியுமா இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சைக்கிளும் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். எவ்வளோ காஸ்ட்டுன்னு தெரியல, போயிட்டு விசாரிச்சு ஆட் பண்ணுறேன் டீட்டெயில்ஸை. ஒரு வகையில் ஒரு ஸ்கூலுங்க, இந்த ஒரு ஸ்கூலு. இது ஆக்சுவலி வேங்க்லியங்க டவுன்லேருந்து அவுட்டர் நம்ம வந்தது ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தள்ளி வந்திருக்கோம். நீங்கள் போகிற வகையில் ஒரு வில்லேஜ், இது ஆக்சுவலி ஒரு வில்லேஜ் ஸ்கூல் இது. இங்கே கொஞ்சம் குட்டி பசங்க இருக்காங்க, ஸ்கூல் பசங்க. பிரேக் டைம் போல் எல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவாங்க. இல்லை, மழை காலத்தில் வந்தால் நல்லா பசுமையாக இருக்கும். ஆனால் ரோடு உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த சைடு ரோட்லாம் பார்க்க அப்படியே ஒரு மாதிரி மண்ணாக கிடைக்கும். ஆக்சுவலி மழை டைமில் அப்படியே சகதியாக இருக்கும், சேரும் சகதியுமா. அங்கே தூசி பறக்குது பாருங்க. இதாங்க அந்த வில்லேஜோட என்ட்ரன்ஸு. எல்லாம் பக்கி, 2 சீட்டர் பக்கி, 4 சீட்டர் பக்கிலாம் இருக்குது. அதுவும் ரெண்டுக்கு எடுத்து ஓட்டலாம். எல்லாமே 2 சீட்டர் பக்கி. இங்கே வந்து அந்த 4 சீட்டர் பக்கிலாம் அந்த சைட் தான். அந்த நேற்று போன கேவு, சாம்சங் கேவு. இந்த பிரிட்ஜ் வந்து மேப்லேயே இல்லை, கூகுள் மேப்லேயே இல்லாத பாலத்து மேலே போயிட்டு இருக்கோம். அந்த மெயின் ரோட்டில் டிராஃபிக் போலீஸ் எடுத்தாங்க, லைசன்ஸ் கேட்டாங்க. இந்தியன் லைசன்ஸ் தான் கொடுத்தேன், அதுக்கு எதுவும் சொல்லலை. பட் அது 1 வே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100K கிப்பு ஃபைன் வாங்கிட்டாங்க. 100K கிப்புனா ஒரு 420 ரூபா கிட்ட வாங்க. அதுக்கு ரிசிப்ட் எதுவும் கொடுக்கல, அது அவங்க பாக்கெட்டுக்கு தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ அது 1 வே, அதனால வேறு ரூட்டு மாற்றி விட்டாங்க. நிறைய பேர் ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க, அதுவும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு முன்னாடி ஒருத்தங்க மாட்டினாங்க, அவங்க ஹெல்மெட் போடல. அவங்ககிட்ட ஹெல்மெட் பற்றியும் கேட்கல, எங்ககிட்ட இந்தியன் லைசன்ஸ் தானே வச்சுருக்கேன்னு கேட்கல. இது வந்து ப்ளூ லகுன் 1ங்க. மொத்தம் இங்கே 5 ப்ளூ லகுன் காட்டுது இங்கே வேங்க்வியங்கில். அதில் ப்ளூ லகுன் இது. இங்கே வந்து பார்க்கிங், வண்டி பார்க் பண்ணியாச்சு. இங்கே நிறைய சாப்பாட்டு கடைங்க இருக்கீங்க பாருங்க, பெரிய புழு நெளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அது வந்து சுட்டு விற்கிறாங்க. நம்ம அந்த ப்ளூ லகுன் முடிச்சுட்டு வந்து என்ன ட்ரை பண்ணி பார்ப்போம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணதில்லை. டிக்கெட் வாங்கி வச்சுங்க. இதுவும் 20,000 கிப்பு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. இங்கே வெளியே ஒரு கவுண்டர் இருக்குது, வாங்கிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியதான். இந்த லகுன் இருக்குங்க, இங்கே நிறைய பேர் குதிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த மேலே வந்து குதிக்கலாம். லைஃப் ஜாக்கெட் வேணுன்னா இங்கே ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன், அந்த டீட்டெயில்ஸ் சரியாக தெரியல. பட் நிறைய பேர் லைஃப் ஜாக்கெட்லாம் அப்படியே குதிக்கிறாங்க. இப்போ நான் அப்படியே மிதந்துக்கிட்டு குதிச்சிட்டாரு. மொத்தம் 5 மீட்டர் ஆழம்னு போட்டுருக்காங்க, 5 மீட்டர் டெப்த் ஆகுது. குட்டி பசங்களை கூட மிதக்கிறாங்க. மீன்லாம் நிறைய இருக்குது இதுக்குள்ள தண்ணிக்குள்ள. நம்ம ப்ளூ லகுன் அந்த சைடு இருக்குது. பட் ஃபஸ்ட்டு கேவ் போயிட்டு கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். இங்கே போட்டுருக்காங்க பாருங்க, யாரெல்லாம் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதய நோய், அப்புறம் ஆஸ்துமா, ஹை பிபி, அப்புறம் வயசானவங்க ஹூ இஸ் நாட் ஸ்ட்ராங்கு. வயசானவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் போகலாம், இல்லைனா வேண்டாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் மேலே வந்துட்டோம். கீழே வந்து ஒரு 160 மீட்டர்ஸு
ஹைட்டாங்க இது. இந்த சைடு இந்த மாதிரி கம்பி போட்டு வச்சுருக்காங்க, கல்லாக தான் இருக்குது. பட் நடந்துடலாம், கம்பி பிடிச்சி நடந்துடலாம். வந்தோம்னா கேவ் செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. நல்லா குளுன்னு காற்றடிக்குது இங்கே. குகைகளை போகிறதுக்கும் அந்த மாதிரி சைடில் கம்பி கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா உள்ளேயும் ரொம்ப கரடமாக தான் இருக்குது பாதை. நடுவில் இங்கே மட்டும் சின்னதாக பாலம் கட்டி வச்சுருக்காங்க. நான் செவத்தே போட்டு வந்துட்டேன். ஓகே, இங்கே ஏதோ புத்த சிலை ஒன்று இருக்குது சின்னதாக. லைட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இங்கே. சரி, கூகுள் ரிவ்யூஸில் வந்து லைட்டே இருக்காது, ரொம்ப பிச் டார்க்காக இருக்கும் அப்படின்னு போட்டுருந்தாங்க போல். ஸோ கீழே வந்து டார்ச் லைட்டு ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். 20,000 கிப்பு, 84 ரூபா சம்திங் வரும். பட் அது தேவையில்லைங்க, வெளிச்சம் லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. யாரோ பிளாஸ்டிக் பாட்டில் அப்படியே விட்டு போயிருக்காங்க. செம்மையாக இருக்குங்க கேவு. இந்த சைடு வெளி வெளிச்சம் உள்ளே வருது, சூரிய வெளிச்சம். ஆக்சுவலி நீங்கள் கேமராவில் பார்க்குறது வந்து இங்கே நேரில் பார்க்குற அளவுக்கு தெரியாது உங்களுக்கு. நேரில் வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலி. அது இருக்காது புத்தர். இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம். ஸோ குகைக்குள்ளே வந்துமே நம்ம கொஞ்சம் இறங்கி வரணும். சைடில் 2 சைடு ஹேண்ட் ரயில் போட்டு வச்சுருக்காங்க. அண்டு இங்கே ஸ்லீப்பிங் புத்தா. இங்கே பார்த்தீங்களா காசு கிடக்கு, நிறைய கேஷ் இருக்குங்க இங்கே. ஆக்சுவலி நம்ம அந்த தாம்சாங் கேவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே எல்லாம் பணத்தை போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே ஈஸிலி ஆக்சசபிளாக இங்கேயே போட்டு வச்சுருக்காங்க பணத்தை. இங்கே பாருங்கள், இது வந்து இலையிலே பண்ணியிருக்காங்க, வாழை இலை, அதில் பூ வச்சுருக்காங்க. இங்கே ஃபுல்லாக ஊதுபத்தி, நிறைய தண்ணி பாட்டில் இங்கே படைச்சி வச்சுருக்காங்க. அதெல்லாமா படைப்பாங்க சாமிக்கு. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா பண நோட்டு தொங்க விட்டுருக்காங்க. பெரிய பள்ளம். அந்த புத்த சிலை வந்து லெஃப்ட் சைடில் இருந்துச்சுங்க. அங்கே வந்து இந்த பள்ளத்தெல்லாம் கடந்து இங்கே வந்துருக்கோம். அது கொஞ்சம் டிஃபிகல்ட் தாங்க அந்த ஏரியா. நான் ஏதாவது செருப்பு போட்டிருக்கேன், தடு மாதிரி தவழ்ந்து தான் வந்தேன். இங்கே வந்து கொஞ்சம் இடம் நார்மலாக இருக்குது, அப்படியே ஈஸியாக நடந்து போயிடலாம் இங்கெல்லாம். நான் இப்போ இந்த வீடியோ எல்லாமே ஃபோனில் தாங்க எடுத்துகிட்டு இருக்கேன். கோப்ரோ பிரச்சனை பண்ணுது, பேட்ரி ஃபுல்லாக இருந்தாலும் சார்ஜ் இல்லைன்னு ஆஃப் ஆகிடுது. 2 பேட்ரி மாற்றி போட்டு பார்த்துட்டேன், அப்போனா வேலைக்கு ஆகலை. கோப்ரோ வந்தால் ஈஸியாக நம்ம அதெல்லாம் நேவிகேட் பண்ணி வந்தது கூட ஈஸியாக எடுத்துக்கலாம். அப்படியே கேமரா பேக்கில் கிளிப் பண்ணிட்டோம்னா அது பாட்டு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது பிரிச்சு கோப்ரோ. இங்கெல்லாம் நல்லா இருக்கேன்னு நினச்சேன். இங்கே கொஞ்சம் பள்ளம் இருக்குது, அது ரொம்ப பெருசு இல்லை. ஆனால் இதை பாருங்கள், நல்லா பெரிய பள்ளங்க இது. எவ்வளோ ஆழம் போகுதுன்னு தெரியல. நம்ம கிட்ட போகிறதுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கல்லை போட்டு போயிட்டே இருக்கு, சவுண்டு கேட்குதுங்க. சும்மா கல் போட்டு பார்த்தா சவுண்டு கேட்குதுங்க கொஞ்ச நேரத்துக்கு. இந்த பள்ளம் தான் ஒன்று இருக்குதுன்னு பார்த்தா பக்கத்தில் அங்கே இன்னொரு பள்ளம் இருக்குங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் ரிஸ்க்கு தான் போலியே. திடீர்னு இடம்னா திடீர்னு பேத்துக்கிட்டு உள்ளே போச்சுன்னா அவ்வளோதான் காலி. அப்படி எங்கேயோ சமாதியாக வேண்டியதான். ஆல்மோஸ்ட் குகையோட கடைசி ஆக்சசபிள் பகுதிக்கு வந்துட்டோங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு ஏதோ சொல்கிறாங்க போல். அதுக்கு மேலே ஏதோ இங்கே ஒரு அம்புக்குதி இருக்குது, இதுக்குள்ளே போனோம்னா அதோட முடியுதுன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். இங்கெல்லாம் ப்ளெயினாக இருக்குங்க. ராக் ஃபார்மேஷன்லாம் செம்மையாக இருக்குது. அண்ட் இதை பாருங்க, அங்கங்கே சின்ன சின்னதாக ஓட்டையாக இருக்குது.
என்னதுன்னு தெரியல, எதாவது தெரிஞ்சா சொல்லுங்கள். இவங்களாம செருப்பு தாங்க போட்டு வந்துருக்காங்க. பரவாயில்ல, நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குது அதை பார்க்கும்போது. குகையில் கூட பேரெல்லாம் எழுதி வச்சுருக்கானுங்க. குகையிலேருந்து கீழே இறங்கி வந்தாச்சுங்க. அடுத்து சாப்பிட்டு அப்படியே போக வேண்டியதான். அது இளநியும் சிக்கனும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த குட்டி பையன் நல்லா விளையாடினவங்க அங்கே. ஹாய். சாப்பிடு. புழு கடையில் தான் இருக்கும். ஒரு ஸ்டிக்கில் 5 பீஸ் இருக்குல்லையே, அது வந்து 20K கிப்புங்க. கிட்டத்தட்ட 80-84 ரூபா வரும். நான் ஒன்று கேட்டேன், உயிரோடு ஒன்று எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதை உயிரோட சாகுது, துடிக்க சாகுது. எவ்வளோ சுடுவாங்கன்னு தெரியுது. பாவங்க அது. அதை தான் சாப்பிட போதும். நம்ம ஒரு பக்கம் இங்கே இதுக்கெல்லாம் அந்த வாட்டர் மெலனை போட்டு அது அவங்களுக்கு ஏதோ போகுது. வேறு ஒரு நாட்டு கஸ்டமருக்கு 5 பீஸ் போகுது. நமக்கு ஒரு பீஸ் ஃபஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்றதுலையே. ஓகே, மேலே வச்சு அதை கொண்டுட்டாங்க. செத்து போச்சுன்னு நினைக்கிறது. தவக்கலை போல தெரியல. நான் This is what? Mouse. Oh, okay. எலிங்க. Rat. Okay. This one? Bird. Okay. This one? Cockroach? Small frog. இது frog. Okay. எலி கறி. இது ஏதோ பறவை, புழு. இது வந்து சின்ன தவக்கலை. இது மீன். பக்கா? பக்கு. ஓகே. கரெக்ட். முதல்ல செத்து போனாதான், செத்து போயிட்டு இன்னும் வேகலை போல். நான் 3-4 நிமிஷமாக அது இன்னும் போயிட்டு இருக்க ப்ராசஸ்ஸு அவங்களுக்கு தானே. ஆமாம், ரொம்பவே இருக்கும். ஓகே. Can I eat directly? First I'll try without sauce. சுடுது. சூடாகும் போல நல்லா கொலன்னு இருக்கு. என்னங்க இது கொட்டுது? ட்ரை பண்ணிக்கலாமா? வெயிட் பண்ண சூடாகிடுச்சு. இது ஃபுல்லி ஆகுது. ரொம்ப லிக்விடாக தான் அதிகமாக இருக்குது. சாதம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அவுட்டர் தோல் வந்து மெல்ல ஒழுங்கு முடியுமா அப்படியே குப்பிட்டு தெரியல. இதுதான் அதோட கலர் நினைக்கிறேன். எவ்வளோ தான் வேணும்னு தெரியல. நல்லா தான் இருக்கலாம். டேஸ்ட் வைஸ் குட். குறைய சொல்ல மாட்டேன். அது ஆக்சுவலாக வந்து இந்த ஏதோ மசாலா பவுடர் தான் ஆட் பண்ண மாட்டேங்காங்க. இல்லை அப்படியே சாப்பிட்லண்ணா, அப்படியே சாப்பிட்டது நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. ஓகேங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்லா இருக்குது ஆக்சுவலி. தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய கடை இருக்குது. ஆக்சுவலி 5 பீஸ் வந்து 20 சொன்னாங்களா, 20K சொன்னாங்க. கிட்டத்தட்ட 84 தான். நம்ம ஒரே ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டோம். இந்த பூனை எங்கே போகுது? இங்கேயே சுற்றி இருக்குது ரொம்ப நேரமாக. உனக்கெல்லாம் சாப்பிட கொடுக்க மாட்டாங்க. இப்போது மீந்து போனது தான் உனக்கு. ஒரு பீஸ் மட்டும் நம்ம டேஸ்ட்டுக்கு சாப்பிட்டது. நான் இன்னும் வாயில் மென்னுக்கிட்டு இருக்கேன். அதோட தோல் பகுதி வந்து இன்னும் எதுவும் பண்ண முடியல.
இல்லை முழுங்க முடியல, நிறைய மெல்லணும் போல. அதை கூட வச்சுருக்கேன், நிறைய கடையில் இருக்குது இந்த மாதிரி. பாதி மட்டும் கடிச்சு எதுவுமே சாப்பிட்லாம், மிச்சம் பாதிக்கு அந்த ஏதோ உப்பு மிளகாலாம் போட்டு ததனாங்க. ஆனால் கடிக்க முடியல, கடிச்சா உள்ளே இருக்க அந்த ஜூஸ் எல்லாம் அப்படியே கொட்டுச்சு. அதனால் ஃபுல்லாக தலையை மட்டும் பிச்சுட்டு சாப்பிட்டேன். சரி, நமக்கு ஒரு பீஸ் மட்டும் 5000 கிப்பு 5K கிப்பு வாங்கினாங்க. அது 21 ரூபா வரும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் தனியாக பார்க்க சின்ன பொருளே இருக்குது. தவளைலாம் இருக்குது, நிறைய குட்டி தவளைலாம் பிடிச்சி சாப்பிடுவாங்க. நிறைய பழங்களோட இதுதான் ஹைலைட்டிங் தான். கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் போல இருக்குது அடிக்கிற வெயிலுக்கு. இப்போ அடுத்து அந்த வாட்டர் கேவ் போகணும். நேற்று ஈவினிங் மிஸ் ஆனது, அது இன்றைக்கி விடக்கூடாது. இன்றைக்கி போயிட்டு கேவ் உள்ள போக வேண்டியதான். A few moments later. திரும்ப அந்த தாம்ஸ்டாங் கேவே வந்துட்டோங்க. நேற்று ஈவினிங் போனோம் இல்லையா, ஈவினிங் போயிட்டு வாட்டர் கேவ் உள்ள போக முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ திரும்ப வந்துட்டோம். 4:30 கிட்டே ஆகுது. 6 o'clock வரைக்கும் ஓப்பன், பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து லைஃப் ஜாக்கெட்டு, அப்புறம் இந்த டியூப்லாம் இருக்குல்ல, டயர் ஆட்டம், அதெல்லாம் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். எவ்வளோ ரேட்டுன்னு பார்ப்போம். அங்கே லகூனில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட்லாம் வந்து 20K ரெண்ட்டு போட்டுருந்துச்சு. அங்கே லாக்கர்லாம் வந்துச்சு. இங்கே அதெல்லாம் இருக்கான்னு தெரில. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 20Kன்னு போட்டுருக்காங்க. ஓகேங்க, லைஃப் ஜாக்கெட்டு டியூப்லாம் வாங்கியாச்சு. பட் டியூப் போட்டு கொண்டாந்து மிதந்துட்டு இப்போ தான் லைஃப் ஜாக்கெட்டை மட்டும் வச்சுட்டு அந்த கயிறு வழியாக உள்ளே போகிறோம். முதல் முறை கொஞ்சம் பயமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்தோம், அவங்க வீடியோவே எடுக்கல. இப்போது செகண்ட் டைம் உள்ளே வந்துருக்கோம். செகண்ட் டைம் இப்போது ஃபஸ்ட் டைம் வந்தப்போ ஃபுல்லாக காலியாக இருந்துச்சு, அதுவுமே இல்லை. இப்போது ஜப்பான் நாட்டுக்கு எனக்கு உள்ளே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த டேரக்ட் செகண்ட் டைம் உள்ளே வந்துருக்கோம். சேனல்லாம் அவங்கெல்லாம் ஸ்விம்மிங் கொஞ்சம் இருக்காங்க. சேனல் டாப்பாக தாழ்ந்து இந்த இடம் இன்னும் ரொம்ப கமர்ஷியலைஸ் ஆகலை. நிறைய டூரிஸ்ட் வராங்க. பட் உள்ள வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு கைடுன்னு சொல்லி யாரும் கிடையாது. இது போல் வந்து ஒரு 1/2 an hour உள்ளே போயிட்டே இருக்கலாம். லைட்லாம் இருக்குது நல்லாவே. இந்த கயிறு வந்து ஃபுல்லாகவே எல்லாருமே போட்டு வச்சுருக்காங்க. அதை பிடிச்சி தான் வந்துட்டு தவழ்ந்துக்கிட்டு இருக்கேன், தண்ணியிலே தவழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான். கயிறு கல் கட்டப்படுது. ஓகே, நாங்களும் இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டோம். கோவைக்குள்ள நல்லா செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. ஃபைனலி கேவ்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. நான் நல்லா செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி, வேறு லெவலில் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே இறங்குறேன். எனக்கு நீச்சல் தெரியாது, இனிமேல் தான் கற்றுக்கணும் அதெல்லாம். அப்படியே கேவில் வந்து வெளியே வந்ததும் இங்கே இந்த தண்ணி இருக்குங்க. நம்ம லகூனில் பார்த்த மாதிரி இங்கே வந்து குதிச்சுக்கலாம். லகூனில் வந்து ஒரே ஒரு 5 மீட்டர் ஹைட்டை மட்டும் தான் இருந்துச்சு. இங்கே வந்து 3 ஸ்டெப்புக்கு இருக்குங்க. 1 2 3 3 இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி ரோப்பில் போய் அப்படியே குதிக்கிறதும் இருக்குது. பட் இதெல்லாம் நம்மளே பண்ணிக்கணும் ஆக்சுவலி. இந்த ரோப்பு தெரியல என்னன்ட்டு. இங்கே மேலே போய் குதிக்கிறதுலாம் நம்மளே போய் குதிச்சுக்கலாம். லைஃப் ஜாக்கெட் மட்டும் நம்மளே ரெண்ட்டுக்கு எடுத்துக்கணும். வாங்கின வண்டி ரிட்டர்ன் பண்ணியாச்சுங்க. ஒரு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. பட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவும் கேட்கல. லாங்கில் சன்செட் ஆகிட்டு இருக்குது. இதோட இந்த விலாகை நான் முடிக்கிறேங்க. அடுத்த ஒரு விலாகில் சந்திக்கலாம். குட் நைட்.